ஒரு அழகான ஒரு கட்டடம், ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கு. இது வந்து யாழ்ப்பாணம் பொது நூலகம். இது வந்து கஸ்தூரியார் ரோட்டுக்கு போகிற வீதி. இது மணிக்கூடு கோபுரம். வந்து ஹாஸ்பிட்டல் பின் ரோட்டில் தான். இல்லை பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் கிரெடிட் மெட்டது கோட்டல் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இங்கே பாருங்க, யாழ்ப்பாணம் இப்படியானும் மாவட்ட செயலகம் வந்து இரவு நேரத்தில் அப்படி. இது ஹாஸ்பிட்டல் பின் வீதி. பின் வீதியில் தான் வந்து இப்படி ஒரு பில்டிங் எல்லாம் இருக்குது. வந்து கொழும்பு போகிறது. பஸ் எல்லாம் விளையாடக்கூடிய மோட்டர் பைக், சின்ன சைக்கிள் எல்லாம் இருக்குது. பாருங்க, மற்றது சாப்பிடக்கூடிய வசதிகள், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஊஞ்சால், இங்கே கொழும்பு பஸ். டிக்டாக் கடைன்னு சொல்லி இருக்கு. இது வந்து யாழ்ப்பாணம். உறவுகளே வணக்கம். நாங்கள் நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் இரவு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். இப்போ நான் நிற்கிறது வந்து பண்ணையில் வந்து என்ன இப்போ என்னமா இருந்த பண்ணையில் வந்து ஆட்கள் எப்படி இருக்குது, என்ன என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாங்க யாழ்ப்பாணம் டவுனை சுற்றி பார்ப்போம். எப்படி இரவு நேரத்தில் எப்படி எல்லாம் மக்கள் நடமாட்டங்கள் இருக்குது, பஸ் பிரயாணங்கள் எல்லாம் பார்ப்போம். இது வந்து மார்க்கெட் உள்ள கட்டுறாங்கள்லாம். இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து மார்க்கெட் பெரியது. யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். மச்சான் ஹோட்டல். வைரத நிலைய வீதி. இதில் வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து யூஎஸ் ஹோட்டல்னு சொல்லி ஏனை ரோட்டுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. பாருங்க, இரவு நேரம் யாழ்ப்பாணம் அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு கட்டடம், ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது.
யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் வந்து இரவு நேரத்தில் அப்படி இது வந்து A9 ரோட். இந்த பஸ்ஸுக்காக கொழும்பு பஸ்ஸுகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இது வந்து கச்சேரி. வந்து டிக்டாக் கடைன்னு சொல்லி இருக்கு. இது வந்து A9 ரோட்டு தான் இருக்குது. இது வந்து யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை A9 ரோட் தான். இந்த A9 ரோட் வந்து இப்படியே வந்து பண்ணைக்கு போகிறது. வீரசிங்க மண்டபம். இது கொழும்பு பஸ். இது வந்து நூலகம், பொது நூலகத்துக்கு போகிற வீதி தான் இந்த வீதி. இது கோட்டையின் வந்து பின்பகுதி. சரியான காற்று வந்து பண்ண ரவுண்ட் அபோர்ட் வந்து இங்கால வந்து நயினாதேவிக்கு போகிறது குறிகட்டுவான். இது வந்து யாழ்ப்பாணம். இப்போ இருட்டாக இருக்குது, லைட் இல்லை. இது பக்கத்தில் வந்து ஒரு பூங்கா வசதி, எல்லா வசதி, சின்னாக்கள் விளையாடக்கூடிய வசதி எல்லாமே இருக்குது. உள்ளுக்கு இல்லை சின்னாக்கள் விளையாடக்கூடிய மோட்டர் பைக், சின்ன சைக்கிள் எல்லாம் இருக்குது. பாருங்க, மற்றது சாப்பிடக்கூடிய வசதிகள், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஊஞ்சால் இரவு நேரத்தில் வந்தால் கூட, இப்போ நேரம் வந்து 8 மணி, ஆனால் அப்படி இந்த மக்கள் வந்து இங்கே வந்து பண்ணையில் வந்து சின்னாக்கள் விளையாடக்கூடிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. இது வந்து சத்திரச்சந்தியால் வந்து A9 ரோட் போகிறது, வெட்ட பண்ணைக்கு போகிற வந்து ரவுண்ட் அபோர்ட் தான் இது. இது வந்து முற்றவழி மைதானம். வந்து நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லாட்டி ஒரு கண்காட்சி நடக்க போக நினைக்கிறேன். அதால் வந்து அந்த பந்தல் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து முனியப்பர் கோயிலடி மற்ற இந்திய கலாச்சார மண்டபம். பெருசாக வெளிச்சம் இல்லாதபடியே இருட்டாக இருக்குது. ஸ்டாண்ட் வந்து கொழும்பு போகிறது. பஸ் எல்லாம் நிற்கிது, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து யாழ்ப்பாணம் பொது நூலகம். இது வந்து மணிக்கூட்டு கோபுரத்துக்கு போகிற வீதி தான் இந்த வீதி. இது மணிக்கூடு கோபுரம். மணிக்கூடு கோபுரம் அப்படி இருக்குன்னு சொல்லி இரவு நேரம் இப்போ வந்து 8:30 ஆகிறது.
வந்து ஹாஸ்பிட்டல் ரோட் மெயின் வீதி. இது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து மெயின் கேட் வந்து இது வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இது வந்து கஸ்டூரியார் ரோட்டுக்கு போகிற வீதி. இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு தாண்டி வீதி. இதில் வந்து கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் பிளாக்னு சொல்லி கமலேஸ்வரி. வந்து ஹாஸ்பிட்டல் பின் ரோட்டில் தான். இல்லை பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் கிரெடிட் மெட்டது கோட்டல் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இங்கே பாருங்க, யாழ்ப்பாணம் இப்படியெல்லாம் மாறிவிட்டேன்னு சொல்லி. இது ஹாஸ்பிட்டல் பின் வீதி. பின் வீதியில் தான் வந்து இப்படி ஒரு பில்டிங் எல்லாம் இருக்குது. ஸ்மோயிங்னு சொல்லி மற்ற ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. லவ்ஷன்னு சொல்லி இது வந்து திண்ணவேலி. அந்த மடம் தாண்டி வந்து திண்ணவேலி. இது வந்து நோதல் ஹாஸ்பிட்டல் வந்து திண்ணவேலி.